அனைவருக்கும் வணக்கம். 28/10/2025 அன்னைக்கு கனமழைக்கு ஒரு உதவி வேணும். இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கூரை முழுக்கவே ஒரே ஒரு மூங்கில் கொம்புல தான் தாங்கிட்டு இருக்கு. இப்ப 2 வாரம் பெய்த மழையில இந்த இடம் அதிகமா பள்ளத்துல இருக்கிறதுனால செப்டிக் டேங்க் தண்ணி, காவா தண்ணி, மழை தண்ணி இது எல்லாமே அவங்க வீட்டு உள்ள ஒரு முட்டி அளவுக்கு மேலேயும் நின்று இருக்கு. இந்த இடம் முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சு இருந்து அந்த கூரை அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால நம்ம கனமழைக்கு உதவி வேணும்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டோம். சிவில் சப்ளை செக்ஷன் தாசில்தார், செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ், பெருமதிப்பிற்குரிய ஐயா விஜயகுமார் ஐயா அவர்கள் இந்த கனமழை உதவிக்காக உதவி கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் என்ன இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. அவங்க கிட்ட அக்கா கிட்ட கொடுத்துருக்கேன். சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவங்க சார் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு. சார் நேரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சார் இன்னும் இவங்களுக்கு இந்த 45 வருஷமா இந்த மழையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் நீங்க பார்த்தீங்கனாலே ஃபுல்லாவே அவ்வளோ தண்ணி இருக்கு நிறைவா. இதுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழையில 6 மாசம் கிட்டத்தட்ட மழையிலே தான் இருக்கிறாங்க. அதனால உங்களால முடிஞ்ச உதவிகளும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா அன்பு உள்ளங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகளையும் நீங்க தொடர்ந்து செய்து இங்க பெருசா அக்கா நானோ அக்காவோ யாரும் கேட்கல. ஒரு சின்ன ஒரு கூரையா இருந்தா கூட தண்ணி வராத அளவுக்கு இருந்தா போதும். இந்த இடம் நிம்மதியா ஒரு மழை வந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு. தாத்தா வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டு வராங்க. அந்த ஒரு வருமானத்துல வீட்டுல சாப்பிட்றதுக்கு அதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அன்பு உள்ளங்கள் நம்ம வீடியோ பாக்குறவங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்யணும். இந்த இடம் இதே நிலைமையில இருக்கக்கூடாது. இனி வரும் காலங்கள்ல நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களால முடியும்னு உங்களை கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இந்த ஒரு நம்ம சகோதரி இவங்க நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரி, இவங்களுடைய குடும்பத்துக்கு இவங்களுக்கும் நீங்க செய்யணும்னு மறுபடியும் ஒரு முறை உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லுங்கக்கா. நன்றி.